أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الرحمن علم القرآن خلق الإنسان علمه البيان. السلام عليكم ورحمة الله وبركاته. அன்பிற்குரிய பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, பெற்றோர் பேணுதல், பெற்றோரை பேணுவோம் என்பது எனக்கு தரப்பட்டிருக்கும் தலைப்பு. அதை பேசுவதற்கு முன்னால் சில அடிப்படை விஷயங்களை நான் சொல்கிறேன். திருமறை குர்ஆனை நீங்கள் எடுத்துக்கொண்டால், இந்த திருமறை குர்ஆனில் பல இடங்களில் இந்த வேதம், இந்த குர்ஆன் மனிதர்களுக்கு நேர்வழி காட்டுகிறது என்று பல வசனங்கள் இருக்கின்றன. ஹுதல் லின்னாஸ், ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்னாஸ். ரமலான் மாதத்தில் அருளப்பட்ட இந்த வேதம், இந்த குர்ஆன் மனிதர்களுக்கு நேர்வழி காட்டுகிறதுங்கிறான் அல்லாஹ். ஒரு மதத்தையோ, ஒரு ஜாதியோ, ஒரு கலர் உள்ள ஆளையோ, வெள்ளையனோ எப்படி சொல்லல, மனிதர்களுக்கு நேர்வழி காட்டும். ஆக ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த குர்ஆனை எடுப்பதற்கு, படிப்பதற்கு, அதை செயல்படுத்த உரிமை உண்டுன்னு விளங்கணும். முஸ்லிம்களுக்கு குர்ஆன் இறங்கவே இல்லை, அது விளங்குங்க. எல்லாருமே முஸ்லிம்களும் விளங்க வேண்டும், மற்ற நண்பர்களும் விளங்க வேண்டும். முஸ்லிம்களுக்காக குர்ஆன் இறங்குச்சு. குர்ஆன் இறங்கும் பொழுது ஒரு முஸ்லீம் கிடையாது, நபிகளாரை தவிர. இதை விளங்கியிருக்கீங்களா? ஆனால் தெரியல, விஷயம் தெரியல மக்களுக்கு. இந்த திருமறை குர்ஆன் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறை தூதர் முகம்மதுக்கு இறங்கும் பொழுது ஒரு முஸ்லீம் கிடையாது, அது பிறகுதான் முஸ்லீம். அப்படியானால் இது முஸ்லிம்களுக்கு இறங்கவில்லை. அதுபோல நபிகளாரும் உமா அர்சல்னாக்க இல்லா காஃபத்தல் லின்னாஸி பஷீரன் வ நதீரா, முழு மனித சமுதாயத்துக்கு ஒன்றை இறை தூதராக ஆக்குகிறோம். எல்லா சமுதாயத்துக்கும், மனுஷனுக்கு என்ன வித்தியாசம்? இந்த குர்ஆன் இறைவனிடம் வந்தது என்று முஸ்லிம்கள் ஒத்துக்கொள்கிறார்கள், மற்றவர்கள் ஒத்துக்கொள்ளவில்லை. அங்கதான் வித்தியாசமாகுது. இந்த முஹம்மது இறைவனுடைய தூதர் என்பதை முஸ்லிம்கள் ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள், மற்றவர்கள் ஒத்துக்கொள்ளவில்லை. ஆனால் எல்லோருக்கும் உரிமை இருக்கிறது. இந்த திருமறை குர்ஆனில் அடிப்படை விஷயம் என்ன? ஏகத்துவம், இணை வைத்தல் என்ற பாவத்தை அகற்ற வேண்டும், ஏகத்துவத்தை நிலைநிறுத்த வேண்டும். மற்றொன்று சுன்னத், நபி வழி, நபி வழியை செயல்படுத்த வேண்டும். பிதஅத் என்ற அனாச்சாரங்களை ஒழித்து கட்ட வேண்டும். இதுதான் அடிப்படை, இதுதான் பேசிக். ஃபர்ஸ்ட் இதுதான் ஏகத்துவத்தை நிலைநிறுத்துவது. இது தமிழ் மக்களுக்கு புதிதல்ல. ஒன்றே குலம் ஒருவரே தேவன் என்று பேரறிஞர் அண்ணா சொன்னார் என்று சொல்வார்கள். ஒன்றே குலம் என்று பாடுவோம், ஒருவரே தேவன் என்று போற்றுவோம் என்று எம்ஜிஆர் பாடி இருக்கிறார் ஒரு படத்தில். அப்ப எல்லா மனிதர்களும் இந்த கருத்தை பெரும்பாலும் ஏற்றிருக்கிறார்கள். ஒன்றே குலம் ஒருவரே தேவன், எல்லாம் ஒரு மனுஷனிலிருந்து வந்தவன் தான். இது அடிப்படை. திருமறை குர்ஆனும் நபிகளாலும் இதைத்தான் சொல்லி இருக்கிறார்கள். பலர்கள் அதை ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள், செயல்பட முன்வரவில்லை. ஆனால் இப்போது எனக்கு அந்த தலைப்பல்ல, பேசிக் இது. இதற்கு அடுத்தபடியான ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை தான் எனக்கு தலைப்பாக தந்திருக்கிறார்கள். முதலில் இறைவன், அதற்கு பிறகு இறை தூதர், அதற்கு பிறகு தாய் தந்தையர். அதுதான் குர்ஆன் சொல்லுது. இஸ்லாம் அதைத்தான் சொல்கிறது. இறைவனுக்கு பிறகு, இறை தூதருக்கு பிறகு பெற்றோர் என்று இஸ்லாம் கூறுகிறது. அதற்கு பிறகுதான் மற்றவர். பெற்றோரை பேணும் விஷயத்தை பேசுவதற்கு சில வசனங்களை முறையில் சொல்கிறேன். ஒமா கானலி முஃமினீன் வலா முஃமினத்தின் இதா கதல்லாஹு வ ரசூலுஹு அம்ரன் ஐ யகுன லஹுல் ஹியரத்து மின் அம்ரிஹிம் ஒமா யாஸில்லாஹு வ ரசூலுஹு ஃபக்கத் ضل ضلالا முபீனா. இந்த வசனம் முஸ்லிம்களுக்கு சொன்னது. இந்த வசனத்தை முஸ்லிம்களுக்கு சொல்கிறார். குர்ஆனை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு மட்டும் இந்த வசனம், நபி வழியை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு இந்த வசனம். நபி வழியையும் குர்ஆனை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் ஏற்றுக்கொண்ட பிறகுதான் இந்த வசனம். என்ன சொல்கிறது திருமறை குர்ஆன்? ஈமான் கொண்டிருக்கக்கூடிய ஆண்களாக இருந்தாலும் சரி, ஈமான்னா அல்லாஹ் ஒருவன் தான், அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது நபியைத்தான் பின்பற்ற வேண்டும். இந்த உலகம் அழிந்த பிறகு வேறொரு உலகம் வரும், அங்க நியாயங்கள் தீர்க்கப்படும் என்றெல்லாம் நம்புகிறார்களே, அவர்களுக்கு பெயர் முஃமின். அவ்வளவுதான். இது யாரை நம்பினாலும் முஃமின் தான்.
அல்லாஹ் என்று ஒரு இறைவன் இருக்கிறான், அவன் தான் மனிதனை படைத்தான் என்ற நம்பிக்கைக்கு வந்துவிட்டால் அவன் ஒரு முஃமின், ஈமான் உள்ளவன், நம்பியவன் என்று பொருள். என்ன சொல்றாரு இதுல? இறைவனை நம்பிய ஆணாக இருந்தாலும் சரி, இறைவனை நம்பிய பெண்ணாக இருந்தாலும் சரி, இஸ்லாமிய சட்டத்தை பொறுத்தளவுக்கு ஆண்களுக்கு என்று பெண்களுக்கு என்று சட்டங்கள் கிடையாது. மிகச்சில விஷயங்கள், ட்ரெஸ் விஷயத்தில், குழந்தை பேர் விஷயத்தில் பெண்களுக்கு விதிவிலக்கா வித்தியாசங்கள் இருக்கும். மற்றபடி சட்டம் என்று சொன்னால் ஆணா பெண்ண எல்லாம் ஒழுங்குது இஸ்லாம். ஈமான் கொண்டிருக்கக்கூடிய ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வோ அவனுடைய தூதர் முகமது நபியோ ஒரு விஷயத்தில் முடிவு சொன்ன பிறகு ஜட்ஜ்மெண்ட், தீர்ப்பு, இதை இப்படிதான் செய்ய வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஜட்ஜ்மெண்ட், தீர்ப்பு, அல்லாஹ்வோ அவன் தூதரோ ஒரு தீர்ப்பை சொன்ன பிறகு அந்த தீர்ப்புக்கு மாற்றமாக ஒரு கருத்தை வைத்தான், அவன் வழிகட்டு விட்டான் என்பது தெளிவாகிவிட்டது. ஒரு முஸ்லிமே அல்லாஹ்வுடைய தீர்ப்புக்கு மாற்று கருத்து சொன்னால் அவன் வழிகட்டவன் என்று சொல்கிறது. ஒரு முஸ்லிம் பெண் அல்லாஹ்வுடைய தூதருடைய சட்டத்துக்கு மாற்றமாக ஒரு கருத்தை பேசினால் அவள் வழிகட்டவள் என்று இந்த வசனம் சொல்கிறது. இங்க முஸ்லிம் முஸ்லிம் அல்லாதங்கிறதெல்லாம் சப்ஜெக்ட். ஒரு முஸ்லிமாக இருந்தாலும் சரி, இறை கடவுள் சொல்லிவிட்டார், படைத்தவன் சொல்லிவிட்டார், படைத்தவனுடைய தூதர் சொல்லிவிட்டார், ஏற்றுக்கொள்கிறேன். அப்படி ஏற்றுக்கொள்ளாமல் மாற்று கருத்து சொல்வதற்கு உனக்கு யோகியதை இல்லை, சொன்னால் நீ வழிகட்டு விட்டாய் என்று இந்த வசனம் சொல்கிறது. இது அல்லாஹ்வுடைய ஜட்ஜ்மென்ட்ங்கிறது, தீர்ப்பு. அல்லாஹ்வுடைய தீர்ப்பிலே மாற்று கிடையாது. அல்லாஹ் ஜட்ஜ்மெண்ட் இருக்குல்ல, இந்த உலகத்தில் ஜட்ஜ்மெண்ட் பண்ணால கோர்ட்டு, கீழ் கோர்ட்டு சொன்ன தீர்ப்பை கேன்சல் பண்ணிட்டு மேல் கோர்ட்டு வேற தீர்ப்பை சொல்லுவான், அல்லது தீர்ப்பை ஒத்தி வைப்பான். இந்த வழக்கை பொறுத்தளவுக்கு அடுத்த மாதம் 22ஆம் தேதி தள்ளி வைக்கிறேன், இந்த மாதிரி தள்ளி வைக்கிறது, மாற்றி அமைக்கிறது, முன்னப்புறம் இதெல்லாம் இறைவனிடம் இருக்காது. ஜட்ஜ்மெண்ட் தான். இது உலகம் அழியும் வரை இதே தீர்ப்பு தான். படைத்தவன் சொல்லை கேள் என்பதுதான். இந்த தீர்ப்பில் ஒரு தீர்ப்பு தான் இப்பொழுது நான் சொல்ல போகிறேன். அல்லாஹ்வுடைய ஜட்ஜ்மெண்டில் ஒரு தீர்ப்பை தான் நான் சொல்கிறேன். குர்ஆன்ல வருது, வகலா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யா, அந்த இறைவனை தவிர யாரையும் வணங்கக்கூடாது என்பது ஒரு ஜட்ஜ்மெண்ட், அல்லாஹ்வுடைய தீர்ப்பு. அதற்கு அடுத்தபடியான தீர்ப்பு என்ன தெரியுமா? வபில் வாலிதைனி இஹ்சானா, பெற்றோருக்கு நலன் நாடுதல் என்ற தீர்ப்பு. மத்தெல்லாம் அப்புறம் தான் யோசிச்சிருந்தேன். மனைவி, மக்கள், சொந்தம், பந்தம் அதெல்லாம் அப்புறம் தூக்கி தூரத்தள்ளு. அதெல்லாம் ஃபர்ஸ்ட் என்ன? படைத்தவரை தவிர யாரையும் வணங்கக்கூடாது. அதுக்கு அடுத்த பிறகு பெற்றோரிடத்தில் நல்ல விதமாக நடந்து கொள். அது அல்லாஹ்வுடைய ஜட்ஜ்மெண்ட், படைத்தவனின் ஜட்ஜ்மெண்ட். அதில் நல்ல விதமாக நடந்து கொள்ளாவிட்டால் நீ வழிகட்டவர், அவ்வளவுதான். அதான் அல்லாஹ் சொல்லிட்டானே. எவ்வளவு முக்கியமானதா இருக்கும். இறைவனுடைய கட்டளைக்கு பிறகு அடுத்தபடியாக ஒரு மனிதன் ஏற்றுக்கொள்ள வேண்டியது பெற்றோர் நலன் நாடுதல் என்பதை கவனியுங்கள். இது எல்லோரும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், மறுக்கவே முடியாது யாராலே. தாய் தந்தையை கவனிக்க கூடாது ஒரு நயவஞ்சகன் கூட சொல்ல மாட்டான். தாய் தந்தையை கவனிக்க கூடாது என்று ஒரு சொன்னால் அவன் முஸ்லிம் இல்லை என்பதில்லை, மனுஷனே கிடையாது, அவன் மனுஷனே இல்லை, அவன் காட்டு மிராண்டி ஜாதி அவன் அப்படின்னு அர்த்தம். எல்லாருக்கும் தெரியுது. அது அவன் பெற்றோர் நலன் நாடுதல் என்பதுதான் இஸ்லாத்தில் ஜட்ஜ்மெண்ட். பாருங்க ஒரு விஷயம், இஸ்லாத்தில் கடவுள் கொள்கைன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. கடவுள் கொள்கை, இஸ்லாத்தில் கடவுள் கொள்கை என்ன? பல விஷயங்கள் இருக்கு. இந்த தலைப்புக்கு ஒத்திருக்கக்கூடிய ஒரு கருத்தை பேசுகிறேன். வலா தசுப்புல்லதீன யதுஊன மின் தூனில்லாஹி ஃபயசுப்புல்லாஹ் அதுவம் பிகைரி இல்மின். அல்லாஹ்வை தவிர, இறைவனை படைத்தவரை தவிர இந்த உலகத்தில் பலர் கடவுளாக கருதப்படுகிறார்கள். பல பேர் பல கடவுளை கூப்பிட்டு இருக்காங்க. அல்லாஹ்வை தவிர இந்த உலகத்தில் கடவுளர்களாக யாரெல்லாம் அழைக்கப்படுகிறார்களோ அவர்களை யாரும் திட்டாதீர்கள் என்பது முஸ்லிம்களுக்கு சட்டம். எந்த ஒரு முஸ்லிமும் பிற மதத்தின் கடவுளை திட்டக்கூடாது. இது உபதேசம் அல்ல, கட்டளை, இறைவனுடைய கட்டளை. நீங்கள் பிற மதத்தவரின் கடவுளை திட்டாதீர்கள். ஏன்? நீங்கள் பிற மதத்தவரின் கடவுளை திட்டினால் அவர்கள் உங்கள் அல்லாஹ்வை திட்டுவார்கள்.
பிகைரி இல்மின், அது அறிவில்லாத செயல்தான். நான் இன்னொரு கடவுளை திட்டணும், அவன் என்னத்தான் திட்டணும், மனுஷ புத்தி அப்படி போவாது. அவன் கடவுளை நான் திட்டினால் அவன் என் கடவுளை திட்டுவான். தப்பு அது. திட்டிய என்னைத்தான் திட்ட வேண்டும் அப்படி தோணாது. உடனே என் கடவுளை திட்டுவான். ஆக நீதான் அல்லாஹ்வை திட்டி விட்டாய் என்று பொருள். அவனை அல்லாஹ்வை திட்டும்படி செய்து விட்டாய். எவ்வளவு பெரிய லாஜிக்ங்கிறது, எவ்வளவு பெரிய வியாக்கியானம். இப்படி தானப்பா மனிதர்களுக்கு அவர்களுடைய செயலை அமலை அழகாக செய்ய வேண்டும் என்று சொல்கிறோம். அடுத்தவன் மாத்த திட்டிக்கிட்டு, அடுத்தவங்களோட திட்டிக்கிட்டு, அதுல அசிங்கப்படுத்தி வம்பெடுத்து சண்டை போட்டு நாசமாய் ஏண்டா அருவருக்கத்தக்க செயலை செய்கிறாய் என்று பொருள். உனக்கு அது வேற இல்லை. உன் இறைவனை பற்றி சொல்ல வேண்டியதான் உன் வேற. அவன் இறைவன், அவன் கடவுள் அப்படி, இவங்க அப்படி இப்படி சொல்வதற்கு உனக்கு யோக்கியதில்லை, சொல்லாது என்பது அல்லாஹ்வுடைய கட்டளை. அப்படி சொன்னால் அவர்கள் உங்கள் அல்லாஹ்வை திட்டுவார்கள். இதுதான் கடவுளுடைய அடிப்படை கான்செப்ட். இந்த கான்செப்ட் இருக்குல்ல, இந்த கான்செப்ட் இதை நபிகளார் இறை தூதர் முகமது நபி அவர்கள் பெற்றோருக்கு சொல்கிறார்கள். அதான் முக்கியமான ஒரு விஷயம். கடவுளுக்கு என்ன தத்துவத்தை திருமறை குர்ஆன் போதிக்கிறதோ பேசுகிறதோ அந்த தத்துவத்தை எடுத்து நபிகளார் பெற்றோருக்கு பொருத்தி காட்டுகிறார். சொன்னார்கள், மின் அக்பரில் கபாயிர், பயங்கரமான பாவம் எது என்பது உங்களுக்கு தெரியுமா? யார்கிட்ட கேட்கிறாங்க? சஹாபாக்கள் தன்னுடைய தோழர்களிடம் நண்பர்களிடம் கேட்கிறார்கள். ரசூலுல்லாஹ் கூட இருந்தவங்களாம் குரு சிஷ்யன் கிடையாது. நபிகளார் இறை தூதர் என்றால் மற்றவர்கள் இறை தூதரின் தோழர்கள் என்றுதான் வரும் வரலாற்றிலே. சிஷ்யர்கள்லாம் வராது. ரசூலுல்லாஹ் ஹஜரத்து இவங்கெல்லாம் மாணவ இப்படிலாம் வராது. எப்படி வரும்? இறை தூதர் அவருடைய நண்பர்கள் அப்படிதான் வரும். அதான் சஹாபாக்கள், நண்பர்கள். தன்னுடைய நண்பர்களுக்கு சொல்கிறார், மின் அக்பரில் கபாயிர், பயங்கரான பாவம் என்றது தெரியுமா? சொல்லுங்க யார சொல்லலாம். ஷத்முர் ரஜுலி வாலிதேஹிங்காங்க. ஒருவன் தன் பெற்றோரை ஏசுவது, திட்டுவது அப்படிங்காங்க. பயங்கர குடிக்கிறது, கொலை செய்யறது, கொள்ளடிக்கிறது, வண்டி வாங்கிறது, பெரும் விபச்சாரம் செய்வது போன்ற கொடும் பாவங்கள் இருக்குல்ல, அது மாதிரி ஒரு லிஸ்ட்ல கொண்டு வைக்கிறாங்க. பயங்கரமான பாவத்தில் உள்ளது எது? ஷத்முர் ரஜுலி வாலிதேஹி, ஒருவன் தன் பெற்றோரை திட்டுவதுன்னு நாங்கள் சொல்லலாம். உடனே சஹாபாக்கள் கேட்டாங்க, தோழர்கள், அது எப்படி ஒருவன் தன் பெற்றோரை திட்டுவான்? இப்படி ஒரு கொஸ்டின். இதை சாதாரணமாக பார்க்கக்கூடாது. அது எப்படி திட்டுவான் அப்படின்னா, ஒருவன் தன் பெற்றோரை திட்டுவது என்பது சஹாபாக்கள் தோழர்கள் கற்பனை செய்யாத விஷயம். தாய் தந்தையை திட்டுறது என்ன அப்படின்னா என்னன்னு தெரியாது அவருக்கு. அது எப்படி தாயை திட்டுவானா, அவருமே தந்தையை திட்டுவானா, அப்படிலாம் திட்டுவானா என்பது போன்று. வாலிதேஹி, அது எப்படி ஒருவன் தன் பெற்றோரை திட்டுவான்? நம்ம இப்படி கேள்வி வைப்போமா? யாரா இருந்தாலும் முஸ்லீமும் முஸ்லீம் அல்ல, அதை எப்படி திட்டுவானா? திட்டுவானாவது தூக்கி போட்டே மிதிப்பான அப்படிமா? யாரும் இப்படி ஒரு கேள்வி கேட்க மாட்டாங்க. அவங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு. இப்ப தாய் தந்தையே திட்டுவானா? ஆம். எப்படி யார சொல்லலாம்? யசுப்பு அபர் ரஜுல் ஃபயசுப்பு அபாஹு வயசுப்பு உம்மஹு ஃபயசுப்பு உம்மஹு. ஒருவன் இன்னொருவரின் தந்தையை திட்டுகிறான், உடனே அவன் இவன் தந்தையை திட்டுவான். ஒருவன் இன்னொருவரின் தாயை திட்டுகிறான், உடனே அவன் இவன் தாயை திட்டுகிறான். ஆக இவன் தான் இவன் தாயை திட்டினான். எவ்வளவு ஒரு அருமையான வாசகம். கடவுளுக்கு சொன்ன தத்துவம் இது, படைத்தவனுக்கு சொன்ன தத்துவம். நீ பிறர் பெற்றோரை திட்ட, அவன் உன் பெற்றோரை திட்டினால் நீ தான் உன் பெற்றோரை திட்டியதாக அர்த்தம். அதுதான் அதனுடைய அடிப்படை. யோசிச்சு பாருங்க. போடா முட்டா பையலன்னு சொல்லி பாருங்க. அட போடா முட்டா பையலம்மா, உங்க அப்பா ஒரு முட்டா பையன், உங்க அப்பன் தாடா முட்டா பையம்மா, அப்படிதான் ஒரு வார்த்தை. அப்ப எப்படி ஒரு கண்ணியமாக தன் பெற்றோரை மறைமுகமாக இன்னொருவர் ஏசுவது போல கூட நடக்க கூடாது. உலகத்தில் எந்த மதம் இப்படி சொல்லி இருக்கும்? உலகத்தில் எந்த கான்செப்ட் எப்படி இருக்கும்? கடவுளுக்கு அடுத்தபடியாக வைத்து பேசுகிறார்கள். ஃபர்ஸ்ட் கடவுள், அடுத்த கடவுளை திட்டாத, அல்லாஹ் திட்டிடுவான். பெற்றோரை திட்டாத, உன் பெற்றோரை திட்டிடுவான். எவ்வளவு பெரிய விஷயம் இது! யாரும் எந்த ஜீவனும் இதை மறுக்காது, எல்லோரும் ஏற்றுக்கொள்வார்கள்.
அப்பேற்பட்ட முக்கியமான விஷயம் பெற்றோர். பெற்றோர் என்பது சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. இன்னைக்கு நீங்க உங்க பிள்ளைய எப்படி பொத்தி பொத்தி வளர்க்குறீங்க, இது மாதிரி தான் உங்க அம்மா வளர்த்துருப்பாங்க. இன்னைக்கு நம்ம பிள்ளை நம்ம எப்படி வளர்க்குறோம், இதை விட கஷ்டப்பட்டிருப்பாங்க. இன்றைய நாகரிக உலகத்தில் ஈஸி, வறுமையில் கஷ்ட காலத்தில் நம்மளை வளர்த்திருப்பார்கள் பெற்றோர்கள். நம்ம சின்ன பிள்ளையில ஒரு உடைஞ்ச பந்து கிடைக்காது விளையாடுறது, உடைஞ்ச பந்து. இன்னைக்கு பிள்ளைகளுக்கு 20,000 ரூபாய் மொபைல் விளையாடா, மொபைல் ஒரு வயசுல தடவுறான் மொபைல் வச்சுக்கிட்டு சின்ன பிள்ளை, பார்த்துருக்கீங்களா? அப்ப அந்த அளவுக்கு இன்றைய இது முன்னேற்றம் ஆயிருக்கு. நீங்கள் உங்கள் பிள்ளைகளை வளர்த்ததை விட நம்மை நம் பெற்றோர்கள் வளர்த்தது கஷ்டமாக வளர்த்தார்கள், துன்பத்தில் வளர்த்தார்கள், ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்திருக்காங்க. நன்றியாக இருங்கிறார். ஏன் இப்படி சொல்றாரு சொல்லா, நன்றி கடன் விளங்குதா உங்களுக்கு? பாருங்க, வவஸ்ஸைனல் இன்சான பிவாலிதைஹி, மனிதனுக்கு நாம் வசியத்து செய்கிறோம், அதாவது கட்டாயமாக்குகிறோம், வலியுறுத்தி சொல்கிறோம். என்ன வலியுறுத்தி? அனிஷ்குர்லி வலிவாலிதைக்க, எனக்கும் படைத்த எனக்கும் உன்னை பெற்றெடுத்த பெற்றோருக்கும் நன்றி செலுத்துங்கள் என்பது கடமை. இந்த இடத்துலயும் பாருங்க, படைத்தவனுக்கு நன்றி, பிறகு பெற்றோருக்கு நன்றி. இறை தூதர் கூட இல்லை இந்த இடத்துல. அல்லாஹ்வுக்கு அடுத்தபடியாக இறை தூதரை பின்பற்ற வேண்டும், அல்லாஹ்வுக்கு அடுத்தபடியாக பெற்றோருக்கு நன்றி செலுத்த வேண்டும். நன்றியில் இறைவனுக்கு பிறகு வருவது பெற்றோர். குர்ஆனில் இருக்கு, இறைவனுடைய சட்டத்தில் இருக்கிறது. அனிஷ்குர்லி வலிவாலிதைக்க, எனக்கும் உங்கள் பெற்றோருக்கும் நன்றி செலுத்துங்கள். ஏன்? என்னையும் என் பெற்றோரை படைத்தது இறைவன், ஆகவே அவனுக்கு ஃபர்ஸ்ட் நன்றி. என்னை என் பெற்றோர் பெற்று வளர்த்து பராமரித்தது, அதற்காக இரண்டாவது நன்றி. இது வேற எங்கேயாவது யாராவது இப்படி சொல்லியிருப்பாங்களாங்க? இதெல்லாம் ஒரு சாதாரண மனிதனால் இப்படி சொல்லவே முடியாது. இறைவனுடைய தனிப்பட்ட கிருபை, கருணை, தனிப்பட்ட பார்வை இருக்கக்கூடிய இறை தூதரால் தான் சொல்ல முடியும். பாருங்க, யார சொல்லலாம், ஒரு சஹாபி கேட்கிறார், மன் ஹக்க சுஹபா, நாம் யாரிடத்தில் நேசமாக இருக்க வேண்டும்? மன் ஹக்க சுஹபா, யார்? இறை தூதருடைய தோழர்கள் கேட்கிறார்கள், யாரிடத்தில் நாங்கள் நேசமாக இருக்க வேண்டும்? உம்முக்க சும்மா உம்முக்க சும்மா உம்முக்க, உன் தாய், உன் தாய், உன் தாயே தான் அப்படி நாங்கள் சொல்லலாம். எப்படி கேட்குறாங்க? முதல்ல அம்மா, அப்புறம் அத்தா, இப்படி சொல்லல. உம்முக்க சும்மா உம்முக்க சும்மா உம்முக்க, உன் தாய், அப்புறமும் உன் தாய், பிறகும் உன் தாய். சும்மா அம்மாக்க, அதுக்கு பிறகு உங்க அத்தா வாப்பா, அது பிறகு தந்தை. 3 மடங்கு தாயை மதிக்கணுமாமா, அது பிறகு தந்தையை மதிக்கணும். நம்ம வழக்கத்துல தந்தையை மதிக்கிற மாதிரி தாயை மதிக்கிறது இல்லை. அம்மா வா போ நீ நானும் பேசிடுவோம், பாப்பா வாங்கத்தா இருங்கத்தா சைபடி. யாராவது உம்மா வாங்காங்க எல்லாம் சொல்ல மாட்டாங்க, வாங்கம்மா சாப்பிடுங்கம்மா. உம்மாவே சிரிக்கும், என்ன போய் என்னடா வாங்காங்கிற, உம்மாக்கே சிரிப்பு வரும். ஏனென்றால் மரியாதை குறைச்சலாக சர்வ சாதாரண நீ நான் புள்ள தாயை சொல்லிடுறோம். தந்தையை விட 3 மடங்கு மதிக்க வேண்டியவர் தாய். ஹதீஸ்ல நபிகள் சொல்றாங்க, சாதாரண விஷயம் கிடையாது. கொஞ்ச நாளைக்கு சிரிப்பாங்க, போக போக பழகிக்கும். வாங்க போங்கன்னு தான் பேசணும், கண்ணியமாக தான் பேசணும். அல்லாஹ் சொல்றாங்க, வஹ்பித் லஹுமா ஜனாஹ துல்லி மினர் ரஹ்மா, உன் இரக்கம் என்ற இறக்கையை, தோல் புஜ இருக்குல்ல, அந்த இறக்கையை பெற்றோருக்காக தாழ்த்தி பேசு. அப்படின்னா என்ன? பெற்றோருடன் நிமிர்ந்து பேசாதே. பெற்றோரை முறைக்கிறது, அவங்கள்ட்ட போய் யோக்கியதை கிடையாது உனக்கு. என்ன யோக்கியதை இருக்கு உனக்கு? தாய் தேவன்ற என்ன முறைப்பு, அவங்கள்ட்ட என்ன உஃப்பு, உஃப்னா சீனு, மற்றவங்க சீச்சி துற விடு, இதை மாதிரி வார்த்தையை பெற்றோர்கிட்ட சொல்லக்கூடாது. சீ என்ற வார்த்தையை மத்தாட்ட சொல்லிக்கலாம், பொண்டாட்டிகிட்ட சொல்லிட்டு போ, பொண்டாட்டி புருஷன் சொல்லட்டும், எவனும் பெற்றோர்கிட்ட சொல்லக்கூடாது. சி சுவர் துற எரிஞ்சு விடக்கூடாது. தாய் தந்தைகிட்ட உனக்கு 1000 எரிச்சல் இருக்கலாம், பெற்றோர்கிட்ட பல்ல கடிச்சு இப்படி பேசு. ஒரு ரப்பர் ஹமுமா கமா ரப்பயானி சதீரா, அல்லாஹ்விடத்தில் கேள். எப்படி கேட்கணும்? படைத்த ரப்பே, ரப்ப
ரப்பி, இறைவா படைத்தவனே, இர்ஹம்ஹுமா, நீ அருள் செய்வாயாக, கமா ரப்பயானி சகீரா, இரண்டு பேர்கள் என்னை பெற்று வளர்த்து பராமரித்தது போல. அவங்க தான் என்னை பெற்று வளர்த்து பராமரிச்சாங்க. நீ உலகத்தை படைத்து வளர்த்து பராமரிக்கிறாய், என்னை பெற்றெடுத்து பராமரிக்கிறார்கள், அதற்காக நீ அருள் செய்வாயாக. சி என்ற வார்த்தையை சொல்லாதீர்கள், இப்படி துவாவை கேளுங்கள். எப்படி சொல்லுது இஸ்லாம்? பிரார்த்தனை கேளுங்கள். இந்த மாதிரி வேற யாருக்குமே சொல்லலையங்க. உன் மனைவி, மக்கள், பிள்ளைகள் அதெல்லாம் ரெண்டாம் பட்சம், பின்னாடி. கவனிப்பு, சாப்பாடு, உணவு, மரியாதை, கண்ணியம், அன்பு, நேசம் முதலில் பெற்றோருக்கு என்பது இஸ்லாமிய சட்டத்தில் உள்ளது. ஜட்ஜ்மெண்ட், அல்லாஹ்வுடைய தீர்ப்பு. ஒரு சஹாபி சொல்கிறார், ஒரு சஹாபி, யா ரசூலல்லாஹ், நான் ஹிஜ்ரத் செய்ய போகிறேன், ஜிஹாத் செய்ய போகிறேன். ஹிஜ்ரத்னா என்ன? ஹிஜ்ரத்னு சொன்னா மக்காவிலிருந்து இறைவனுக்காக தன் நாட்டையே துறந்து, எனக்கு நாடு வேண்டாம், வீடு வேண்டாம், எதுவும் வேண்டாம், நான் முகமது நபியுடன் மதீனாவுக்கு வந்து விடுகிறேன். தான் நாட்டை விட்டு எவனா போவானா? தான் நாட்டை விட்டு போனா சொத்து இல்ல நாட்டில் இருக்கு. நான் என் சொத்து, என் தாப்ப சொத்து, எல்லா சொத்து இந்த நாட்டில், நான் தான் என் நாட்டில் வச்சிருப்பேன். நாட்டை விட்டு எவனா போவானா? சில சஹாபி சொல்ற, நான் வர்றேன், எனக்கு இந்த நாடு, வீடு, சொத்து, சொத்து எதுவுமே வேண்டாம், உங்களோட நான் வந்துடுறேன் அப்படின்னு ஒரு சஹாபி சொல்றார். அடுத்து ஜிஹாத். ஜிஹாத்னா என்ன? உங்களை பாதுகாப்பதற்காக என் உயிரை தருகிறேன், சத்தியத்தை நிலைநிறுத்த தர்ம யுத்தம் செய்கிறேன். யுத்தம், சண்டை, போர்னா மடத்தனமாக, அயோக்கியத்தனமாக, அநியாயமாக இன்னொரு நாட்டினுடைய இடத்தை அபகரித்து செய்யக்கூடிய சண்டை அல்ல, தர்ம யுத்தம். நல்லவர்கள் பாதிக்கப்படக்கூடாது, அயோக்கியர்கள் ஒழித்து கட்ட வேண்டும், என் உயிரை தருகிறேன், அதன் ஜிஹாத். ஜிஹாத்னா மற்ற முட்டாள்கள் நினைக்கிற போல வெட்டிக்கிட்டு சாவுறது கிடையாது, கத்தி எடுத்து குத்திட்டு நாசமா போறது கிடையாது. ஒரு வசனம் பாருங்க, ஒமாலக்கும் அல்லாஹ் துகாத்திலூன ஃபீ ஸபீலில்லாஹ் வல் முஸ்ததாஃபீன மினர் ரிஜாலி வன் நிசாஇ வல் வில்தானி அல்லதீன யகூலூன், நீங்கள் ஏன் தர்ம யுத்தம் செய்யக்கூடாது? குழந்தைகளை காப்பதற்காக, பெண்களை காப்பதற்காக, பெரியவர்களை காப்பதற்காக, நல்லவர்களை காப்பதற்காக தீயவர்களிடம் ஏன் நீங்கள் யுத்தம் செய்யக்கூடாது? அப்படி கேட்கிறது குர்ஆன். கண்ட சண்டை பிடிக்கிறது இல்லை, அகம்பாவ சண்டை அல்ல, தீவிரவாத சண்டை அல்ல. என் குடும்பத்தை, என் குழந்தையை, என் மனைவியை அவரவர், அவர் முஸ்லிமா முஸ்லிம் அல்லாதவரும், குழந்தைகளை காக்க வேண்டும், பெண்களை காக்க வேண்டும், பெரியவர்களை காக்க வேண்டும், அதற்காக ஏன் யுத்தம் செய்யக்கூடாது அப்படின்னு கேள்வி கேட்குது குர்ஆன். அதுதான் செய்யணும். ஒரு நாடு அதுதான் யுத்தம் செய்யும். இந்தியாவில் உள்ள மக்களை அழிக்க வேண்டும் என்று இன்னொரு நாடு வந்தால் என் நாட்டு மக்களை காக்க யுத்தம் செய்வது கடமை அப்படி நினைக்கணுங்க. யாரா இருந்தாலும் சரி, என் மக்களை, என் மக்களை, என் குடும்பத்தை, ஆமாம் ஒவ்வொரு மனுஷனும் இதை நினைக்கணும். அப்படிப்பட்ட ஜிஹாத் செய்ய வர்றாங்க ஒரு ஆள். நான் ஹிஜ்ரத் செய்கிறேன், ஜிஹாத் செய்கிறேன், உயிரை தருகிறேன், உடமையும் தருகிறேன். அவர் ரசூலுல்லாஹ் கேட்காங்க, உனக்கு பெற்றோர் இருக்கிறார்களா, அத்தா அம்மா இருக்காங்களா? ஆமா, முதல்ல அவங்கள்ட்ட போய் ஜிஹாத் செய்ப்போம். என்ன ஜிஹாது? அவங்களுக்கு பணிவிடை செய். அத்தா போய் கவனி, அம்மாவை போய் கவனி. அதை கவனிக்க என்ன யுத்தத்தை கிழிச்சிட போறீங்களா அப்படின்னு அர்த்தம். என்ன யுத்தம்? அத்தாக்கு சோறு கொடுக்கல, அம்மா கவனிக்கிறது இல்லை, தாயத்தை கவனிக்க, நீ என்ன பெரிய உயிரை கொடுத்து கிழிக்க போற? உனக்கு உயிர் தந்தது அல்லாஹ் என்றால் அந்த உயிரை பெற்றெடுத்தவன் பெற்றோர் இல்லையா? அங்க போய் ஜிஹாத் பண்ணு, தாயத்தை போய் கவனி. எப்பேற்பட்ட ஒரு விஷயம்! நீ உயிரையும் தர வேண்டாம், என் கூட வர வேண்டாம், பெற்றோரை கவனி. அதுபடிதான் மற்றது. இப்படி உலகத்தில் எந்த சட்டத்திலே சொல்லியிருப்பான்? எவனாவது சொல்லியிருப்பானா? எவ்வளவு பெரிய அறிவாளியா இருக்கட்டும், இப்படி ஒரு சட்டத்தை சொல்லுவானா? மனிதனின் புனிதத்தை விளங்கிய முகமது. மனித உயிர் என்பது சாதாரணமானதல்ல. உயிரின் அவ்வளோ லேசாடா? வெட்டிக்கிட்டு அடிச்சுட்டு சாவுறது, கண்டவனெல்லாம் கொல்றது அவ்வளோ லேசா? உயிர் கொலை செய்யறது, கொள்ளை அடிக்கிறது, தினமும் கொலை, பத்திரிகையில் தினமும் தினமும் கொலை.
அற்ப விஷயத்திற்கு தெரியுமா உங்களுக்கு? அற்ப விஷயத்திற்கு ஒரு 4 பேரை பிடிக்கிறான், துப்பாக்கி எடுத்து 2-3 சுட்டிருக்கான். வெளியே வரும்பொழுது வாட்ச்மேனை சுட்டிருக்கான். வெளியே வந்துட்டான், வாட்ச்மேன் இப்படி போயிட்டான், இப்படி சும்மா அப்படி சுட்டிருக்கான். ஏன்டா சுட்ட? சுட்டு பார்த்தேன். சுட்டு பார்த்தானாமா வாட்ச்மேனை. நாயை விட கேடாடா. இந்த நாட்டில் மனுஷனை நாயை விட கேடா மதிக்கிறவன் இருக்கான் தெரியுமா உங்களுக்கு? மனிதரை கொலை செய்தால் ஜாமீன் கிடைக்கும், நாயை கொலை செஞ்சா ஜாமீன் கிடைக்காது. அதுதான் சட்டம் தெரியுமா உங்களுக்கு? ப்ளூ கிராஸ் மொத்தமா வந்துருவாங்க. நாயை மனுஷனை கொலைஞ்சா கணக்கிட மாட்டான். அப்படி இருக்கு சட்டம். இஸ்லாம் எப்படி சொல்லுது? அவ்வளவு சாதாரண விஷயமா? அடே உயிரையெல்லாம் தர வேண்டாம், தாய் தந்தை போய் கவனிடா. எப்பேற்பட்ட மார்க்கம்! இந்த மார்க்கத்தை நான் ஏத்தன என்னுடைய பாக்கியம். ஏன் நான் ஒன்னும் அரபு நாட்டில இருந்து குதிச்சிடல. என் அத்தா ஒரு 4 தலைமுறைக்கு முன்னால எங்க அத்தா எந்த கருப்புசாமி எந்த குப்புசாமி யாருக்கு தெரியும்? எந்த ஜாதி எனக்கு என்ன தெரியும்? என்ன சவுதி அரேபியா இறக்குமதியா பண்ணியிருக்கீங்கள? நாங்கள் இந்த நாட்டில் தான் பிறந்தோம். எங்க அப்பா பாட்டம் போட்ட எல்லாமே எந்த ஜாதினே தெரியாது. காரணம் இஸ்லாத்திற்கு வந்தது அடிபட்டு போய்விட்டது. அதுதான் உண்மை. யோசிச்சுப்பார். இஸ்லாத்தை சேர்த்து கூட்டம் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. லா இக்ராஹ ஃபித்தீன். இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் நிர்பந்தம் கிடையாது. கட்டாயம் எடுத்துட்டு வர வேண்டாம் அப்படின்னு சட்டம் இருக்கு. முஸ்லீமாக்க துடிக்கிறார்கள், ஒரு மண்ணாங்கட்டையும் கிடையாது. ஏன் துடிக்கணும்? லா இக்ராஹ ஃபித்தீன். இந்த இஸ்லாத்தில் நிர்பந்தம் கட்டாயப்படுத்தி ஒருவனை இஸ்லாத்தில் சேர்க்க கூடாது. இஸ்லாமிய சட்டமே அதுதான். ஒரு பெண்மணி பேசுகிறார், ஒரு சஹாபி பெண்மணி, என்னுடைய தாய் ஃபி அஹதி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் خدمت علي امي وهي مشركه في عهد رسول الله صلى الله عليه وسلم. என்னுடைய தாய் போர்க்காலம் ஹுதைபியா உடன்படிக்கை காலங்கள், போர்க்காலத்தில் ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டுக்கு வர முடியாது. எங்க பார்த்தாலும் பீதியாக இருக்கும். அப்படிப்பட்ட போர்க்காலத்தில் என் தாய் என்னை தேடி வருகிறார். அவங்க அண்ணா அஸ்மா என்று பெண், அவங்க சொல்றாங்க, என் தாய் என்னை தேடி வருகிறார் எதிர்நாட்டில் இருந்து. என் தாயை நான் கேட்டேன், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என் தாயை நான் சேர்த்துக் கொள்ளலாமா என்று தீர்ப்பு கேட்டேன் ரசூலுல்லாஹ்ட்ட. செய்யலாமா? எங்க அம்மாவை சேர்த்துக்கிட்டா, அம்மா எங்க இருந்து வர்றாங்க? எதிர்நாட்டில இருந்து, எதிரி நாட்டில இருந்து வர்றாங்க. எனிமிங்கிறான எதிரி நாட்டில இருந்து, பாகிஸ்தான்ல இருந்து இல்ல, சவுதி அரேபியால எதிரி நாடா இருந்துச்சு இல்ல, மக்கா ஒரு நாடு, மதீனா ஒரு நாடா இருந்துச்சு. அந்த மாதிரி எதிரி நாட்டில் இருந்து வர்றான் எங்க அம்மா வர்றாங்க. என் அம்மாவை சேர்த்துக் கொள்ளலாமா? கதிமத் அலைய உம்மி வஹிய ராகிபத்துன். என் மீது இருக்கக்கூடிய பிரியத்தில் என் தாய் வருகிறார். நான் போகல எங்க அம்மா பார்த்து. நான் இஸ்லாமிய ஆட்சிகள் உட்கார்ந்துக்கிட்டேன். ஆனா எங்க அம்மா எனக்காக வர்றாங்க. அவர்களை சேர்த்துக் கொள்ளலாமா? முகமது நபி அப்பாடி அப்படியே மறுத்தாங்க. தாயை சேர்த்துக்க அப்படியே சொன்னாங்க. எதிரி நாட்டில் இருந்து வந்தாலும் சரி, அஸ்லி உம்மி கால நாம், சேர்த்துக்கொள். உங்க அம்மாவுல, உன் தாயில எதிர்நாட்டில் இருந்து ஒன்ன பெற்றிருக்காங்களே. அட எதிர்நாட்டில் இருந்து ஒரு பொம்பளை வர்றா, வந்து தூதுக்கு வர்றாளா, எதையாவது உணவு பார்க்க வர்றாளா, இங்கிறது ஏதாவது கொண்டு சேர்த்து வம்ப இழுத்துருவாளா, இந்த பயம்லாம் இல்லை. வர சொல். உங்க அம்மா தானே, உன்னை பார்க்கத்தானே வர்றாங்க, வர சொல். எவனாவது இப்படி சொல்லுவானா உலகத்தில்? எந்த அரசுக்காவது இப்படி துணிச்சல் வருமா? வராது. பயந்து செத்துருவான். ஏதோ ஒரு உழவு பார்க்கத்தான் அங்கிருந்து ஒரு பொம்பளை அனுப்பிடுறாங்கன்னுவான். உன் தாயை சேர்த்துக்க. நான் சேர்த்து கொண்டேன். அது யாருங்கிறீங்க? அபூபக்கர் சித்திக்குடைய இன்னொரு மனைவி. அவ முஸ்லிமா இல்ல, ஆயிஷா நாயோட அம்மா இல்ல, அஸ்மாவுடைய அம்மா, முஸ்லிமா அந்த அம்மா. இந்த போர்க்காலங்களை கூட ஏற்றுக்கொண்டார்கள் நபிகள். ஒரு இது பாருங்க, சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நிறைய மேட்டரியில் இருக்கு. இருந்தாலும் முக்கியமான ஒரு விஷயத்தில் சொல்ல சில விஷயத்தை. சுலைமான் என்பவர் யார்? சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஒரு மாபெரும் தீர்க்கதரிசி, உச்சகட்டமான மிகப்பெரிய ஆற்றல் இருக்கக்கூடிய ஒரு தீர்க்கதரிசி சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள்.
தீர்க்கதரிசி என்றால் முகமது நபி எப்படி இறை தூதரோ அதுபோல பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்த சுலைமான் என்பவர் ஒரு தீர்க்கதரிசி, இறை தூதர். உலகத்திலேயே சுலைமான் நபிக்கு கிடைத்த ஆட்சி மாதிரி வேறு யாருக்கும் இல்லை. ரொம்ப அற்புதங்களும் ஆச்சரியங்களும் நாம் மெய்சிலிருக்க வைக்கக்கூடிய விஷயங்களும் அவரிடத்தில் இருந்தன. முஸ்லிம்கள் ஓரளவு விளங்கியிருப்பீங்க. ஜின் வர்க்கம் கேள்விப்பட்டிருக்கோம்ல, பெரும்பாலும் மற்றவர்களுக்கு தெரியாது. ஜின் என்று ஒரு இனம் உண்டு, அது கண்ணுக்கு தெரியாது என்பது இஸ்லாமிய நம்பிக்கை. ஜின்னு ஒரு இனம் இருக்கு. மற்றவங்க என்ன செய்வாங்க, பேயின்னு ஒன்று உண்டு, கண்ணுக்கு தெரியாமாங்க. பேய் கிடையாது, பிசாசும் கிடையாது, ஜின்னு ஒன்று உண்டு. அந்த ஜின் வர்க்கம் இருக்குல்ல, அந்த ஜின் வர்க்கம் என்பது சுலைமான் நபியுடைய ஆட்சியில் சுலைமான் நபிக்கு கட்டுப்பட்ட ஒரு கூட்டம். அப்படி ஒரு ஆட்சி சுலைமான் நபியினுடைய ஆட்சி. இறைவன் நாடினால் இறை தூதருக்கு எவ்வளவு பெரிய அற்புதத்தை வழங்குவான். அது எப்படி வழங்குவான் கூடாது. வானத்தை படைத்தவனுக்கு இது ஏமாத்திரம். அப்படி பாரு, வானத்தை இறை கடவுள் படைத்தான்னா ஜின்னை கட்டுப்படி பெரிய காரியம் கிடையாது. வானத்தை கண்ட்ரோல் செய்து சஹரலக்குமாஃபி சமாவாத்தி மாஃபிலர், வானங்களையும் பூமியையும் உங்களுக்கு கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறான். கண்ட்ரோல். இறைவனால் வகுக்கப்பட்டு வரையறுக்கப்பட்ட இடத்தில் சூரியன் இருக்கிறது. சூரத் யாசீன்ல வருதுங்க. சூரா யாசீன் கேள்விப்பட்டிருக்கல, மௌத்தாக்களுக்கு ஓத வேண்டும் என்று ஒதுக்கிவிட்ட சூரா. அந்த சூரா யாசீன்ல எடுத்து பாருங்க. இறைவனால் வகுக்கப்பட்டு வரையறுக்கப்பட்ட இடத்தில் ஒவ்வொரு கோள்களும் கரெக்டாக செயல்படுகின்றன. இவன் அதை உட்கார்ந்துட்டு ஓதிட்டு இருக்கான். ஒரு வசனம் உண்டு, அதுல உயிரோடு இருப்பவர்களுக்கு எச்சரிக்கை செய்யப்பட்ட ஒரு விஷயம். இந்த வசனம் உயிரோடு இருப்பவர்களுக்கு எச்சரிக்கை செய்கிறது. இத மையத்துக்கு ஓதிட்டு இருக்கான். எவ்வளவு பைத்தியக்காரத்தனமா தெரியலையா? யாராவது மையத்துல போய் சொல்லுவாங்களா, மையத்தே இந்த வானத்தை பார்த்தாயா பூமி, அப்படியே கேட்பான். வருது அந்த வசனத்தை உள்ள அதுதான் வருது. மையத்தில் போய் யாராவது பேசுவானா, என்ன மையத்தை டீ குடிச்சியா சாப்பிட்டாதுன்னு கேட்பானா? ஒரு மைய பிணத்துல பேசுவானா? வருது அப்படி அந்த அந்த வசனத்தில் மிகப்பெரிய விஞ்ஞானம் பேசுகிறது. என்ன வல்கமன கத்தன்னாஹு மனாசில ஹத்தா ஆதக்கல் உர்ஜூனில் கதீம். சந்திரனுக்கு பல படித்தனங்கள் இருக்கின்றன. தேய்ந்து கொண்டும் வளர்ந்து கொண்டும் இருக்கக்கூடிய தேய்முறை வளைமுறைங்கிறான. ஏன்? இறைவனால் வகுக்கப்பட்டு நம்ம சொல்ல கேட்குது. நம்மளுக்காக வசப்படுத்தி தந்திருக்கான்ல. அவ்வளோ பெரிய கோள்களை வசப்படுத்தி தந்த இறைவனுக்கு சுலைமான் நபிக்கு ஒரு இனத்தை வசப்படுத்த முடியாதா? என்ன முடியும்? சாதாரணம். ஜின்களிடத்தில் பேசினார். மின் மஹாரிப திமாசில வஜிபானி கல்ஜவாப் குதூரி ராசியாத். மனிதர்களால் நகர்த்த முடியாத கொப்பரைகள், டெக்ஸா அண்டாகிறாங்க. இப்போ வச்சிருக்க அண்டாவெல்லாம் நகர்த்திடலாம். அன்றைய காலத்தில் இருக்கக்கூடிய தேக்ஸாக்கள் மனிதர்கள் அசைக்க கூட முடியாது, அப்படி இருக்குமா? ராட்சச தேக்ஸா. மனிதர்களால் நகர்த்த முடியாத கொப்பரைகள், தேக்ஸாக்கள், பாத்திரங்களை எல்லாம் ஜின்கள் சுலைமான் நபிக்கு செய்து கொடுத்தன. கொல்லர் வேலை பார்த்திருக்கு. கொல்ல வேலைய யாரு? ஜின்னு. சுலைமான் நபிக்கு சொல்ல கேட்டு செஞ்சிருக்குங்கிறான். இன்னும் ஒருபடி மேல பாருங்க. சில இப்ரீஸ்கள் ஷைத்தான்கள் சுலைமான் நபிக்கு கட்டுப்பட்டன. அதன் வேலை என்ன? முத்து குளித்து வருவது. தூத்துக்குள்ள இருக்கிற முத்து குளித்தல். கடலின் ஆழத்திற்கு சென்று சிப்பியை எடுத்து அதில் எது முத்து இருக்கு பிரிச்சு எடுக்கான்ல, உயிரை கொடுத்து வேலை செஞ்சிருக்கான். ஆயிரக்கணக்கானவர் உயிரை கொடுத்து. ஒரு 4 மீட்டர் கீழே போயிட்டோன்னு வைங்க, அந்த அதிர்ச்சி நம்மளாம் செத்தே போயிடும். அப்படி இருக்கும். அது 4 மீட்டருக்குள்ள போனா போதும். போய் பாருங்க. இது கிணத்துல போயிடலாம், கடல்ல போறது கஷ்டம். கடலின் அழுத்தங்கள் பல ஆயிரம் மடங்கு பெருசு. முத்து குளித்து வந்தான ஷைத்தான். அமலந்தூரதாரிக்க பல வேலைகளை செய்தன அவருக்கு, சுலைமான் நபிக்கு. அதாவது ஜின்னு மட்டுமல்ல, ஷைத்தான் சுலைமான் நபிக்கு லேபர் வேலை பார்த்திருக்கு. அப்படி சொல்றான்ல. இது குர்ஆன்ல இருக்கு. கதையா இது? கதை கற்பனையா இது?
அல்லாஹ் குல்ஹுவல்லாஹ் அஹத், அல்லாஹ் ஒருவர் என்று சொல்லுங்கள் எப்படி குர்ஆன் சொல்லுதோ அது எப்படி நிஜமோ அது போல இப்படி நடப்பது நிஜம். இதை நம்பாவிட்டால் குர்ஆனை நம்பவில்லை என்று பொருள். அப்படி இருக்கு குர்ஆன்ல. அவ்வளவு பெரிய வேலை யார் பார்த்தா? ஜின்களும் ஷைத்தான்களும் பார்த்தன. ஷைத்தான் சுலைமான் நபிக்கு அடிமையா கிடந்திருக்கு. அப்ப இது எவ்வளவு பெரிய ராஜாங்கம். இந்த ராஜாங்கம் உலகத்தில் யார்கிட்ட இருந்திருக்குமா? எதிர்கட்சி இல்லாத அரசர் சுலைமான் நபி. இன்னைக்கு கால உள்ள இப்போ உள்ள அரசர்கள்லாம் கிடையாது, மன்னர்களோ அரசர்களோ பிரதமர்களோ கிடையாது. எப்ப ஆட்சி கவலை அவனவனுக்கு பயம். காலையில் வெளியே வரும்போது மந்திரி என்ன செய்வான்? பிஏட்ட என்ன ஆப்பான்? ஆட்சி நம்ம கையில் தானா? இல்லை சார் தைரியமா போங்க சார். எந்திக்கு மேலதான் பயப்படுவான். எந்த எதிர்கட்சியும் இல்லாத ஒரு அரசர், மாமன்னர், சக்கரவர்த்தி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். இவ்வளவு இருக்கு. ஏன் இதை சொல்றது தெரியுமா? அவங்க செய்யற பிரார்த்தனை பாருங்க. அதான் சொல்லப்பா. அவர்கள் என்ன பிரார்த்தனை செய்தார்கள்? ரப்பி அவுஸினி அஷ்குர நிஅமத்தக அல்லதி அன்அம்த அலைய வ அலா வாலிதைய. இறைவா, எனக்கும் என் பெற்றோருக்கும் நீ அருள் செய்திருக்கிறாய். இந்த சொத்து சுகம் அரசு ஆட்சி ஜின்னு ஷைத்தான் இதெல்லாம் கேட்கல. அவங்க இதெல்லாம் சொல்லவே இல்லை. அதெல்லாம் சுண்டக்கம் சுலைமான் நபியை பொறுத்த அளவுக்கு. அதற்கெல்லாம் மதிப்பே கிடையாது சுலைமான் நபிக்கு. என் பெற்றோரை மதிக்கிறேன். ரப்பி அவுஸினி அன் அஷ்குர நிஅமத்தக அல்லதி அலைய அன்அம்த அலைய. யா அல்லாஹ், எனக்கும் என் பெற்றோருக்கும் நீ அருள் செய்திருக்கிறாய். என் பெற்றோருக்கு அருள் செய்தால்தான் அவர்கள் என்னை பெற்றெடுக்க முடியும். எனக்கு அருள் செய்தால்தான் நான் பிறந்து வர முடியும். அதான் அர்த்தம். என் பெற்றோருக்கும் உன் கருணை இருந்தது, எனக்கும் உன் கருணை இருந்தது. ஒரு உயிரில் இருந்து ஒரு உயிர் பிரிஞ்சு வருவது சாதாரண விஷயம் கிடையாது. சாதாரணமாக இன்னைக்கு மருத்துவம் வியக்கிறது என்ன? ஒரு உயிரிலிருந்து இன்னொரு உயிர் பிரிவது என்பது யோசிச்சு பாரு. சாதாரண விஷயம் கிடையாது. கற்பனை கெட்டாத விஷயம் இல்லை. தாயிலிருந்து சேய் பிரிவது பயங்கரமான ஒரு மகத்தான ஒரு அற்புதம் அது. ஆனா அதை சொல்றாங்க. மற்ற ஜின்னு ஷைத்தான் இந்த அற்புதத்தை நான் சொல்லல. நான் பிறந்து வந்த அற்புதத்தை பார். யா அல்லாஹ், எனக்கும் என் பெற்றோருக்கும் நீ அருள் செய்திருக்கிறாய். அந்த அருள் செய்ததற்காக உனக்கு நான் நன்றி செலுத்த வேண்டும். உன்னை நான் வணங்கணும், உன் சொல்ல கேட்கணும். வணக்கத்திலே நன்றி செய்த. நன்றி எதுக்கு? எனக்கு என் பெற்றோர் செய்த அருளுக்கு, மற்றவைக்கெல்லாம் இல்லை. அப்புறம் உணவு, சாப்பாடு, வாழ்க்கை, நல்ல உடல் ஆரோக்கியம் அதெல்லாம் அப்புறம். இப்படி ஒரு இதுவாக நம்மளுக்கு யாருக்காக வந்திருக்கா? இப்படி வந்தா பெற்றோரை கண்கலங்க வைப்பானா? அவனாது பெற்றோரை கண்கலங்க வைப்பானா? எத்தனை முறை அர் ரஹீம் முதியோர் இல்லம் நம்ம நடத்துறோம் சென்னையில். அர் ரஹீம் முதியோர் இல்லம். அங்க உள்ள பெற்றோரை போய் பாருங்க. அந்த முதியோர்களை, அவங்களுக்கு மருந்து, உணவு, சாப்பாடுலாம் பெருசு கிடையாது. அவங்களோட கொஞ்ச நேரம் உட்காந்து அரை மணி நேரம் பேசணும். என் புள்ள கூட இப்படி பேச மாட்டாங்கப்பான்னு நம்மள்ட்ட பேசுவாங்க. ஒரு 70 வயசு 80 வயசு ஆயிடுதுன்னு வைங்களேன், உணவு சாப்பாடு முக்கியம் இல்லை. கிட்ட போய் அம்மா சாப்பிட்டியம்மா புள்ள கேட்கணும். என்னம்மா சாப்பிட்ட? வேற என்னம்மா வேணும்? எனக்கு ஒன்றும் வேண்டாம்ப்பா, நீ கேட்டது போதும். அது உண்மை. ஒரு தாய் 70-75 வயசுல இருக்கும் பொழுது அவங்கள்ட்ட பேசுறது இருக்க, அது அவங்களுக்கு மிகப்பெரிய நிம்மதி. என் புள்ள என்று கேட்டுட்டான். முதியோர்கள் போய் பாருங்க. ரத்த கண்ணீர் வடிக்கணும். ஏமா இப்படி இருக்கீங்க, உன் பையன் அப்படி செஞ்சான்னு கேட்டா, என் பிள்ளைய குறை சொல்லாதப்பா. முதியோர் தாயை கொண்டு வந்து விட்டு போயிருக்கான். காட்டு வராண்டி அவன், கேவலப்பட்டவன் அவன். அவ்வளவு கோவம் நம்மளுக்கு வருது. என் பிள்ளைய திட்டாதப்பா, திட்டாதீங்கப்பா. அவன் என்ன செய்வான்? என் மருமக செஞ்ச அக்கிரமம். அதான் என்ன மருமக செஞ்ச அக்கிரமம்? என் தாயை கவனிக்க முடிக்காவிட்டால் இவள் ஏன் எனக்கு மனைவியா இருக்க வேண்டும்? அப்படி முடிக்குவா? கண்டதுக்கெல்லாம் பொண்டாட்டி அடிப்பான், கண்டதுக்கெல்லாம் சட்டம் போடுவான். அவன் அம்மா சொன்ன பெசாம கல்லாரிப்பானுங்க. தாய் தந்தைக்கு பணம் கொடுப்பது கூட, கொடுக்கறது கூட பொண்டாட்டி தெரியாம கொடுக்கறவன் இருக்கான். தெரியுமா உங்களுக்கு? என் கூட நிறைய பேரை பார்த்துருக்கேன். அம்மாக்கா அத்தாக்க மாசமா செலவு கொடுக்குறான். ஒரு 5000 ரூபா கொடுக்குறான். உடம்பு சரியில்லைப்பா, கூட 2000 ரூபா தாங்குறான். 2000 ரூபா தர்றேன் அவள்கிட்ட சொல்லிடாத, இவன் மான கட்டவன்.
தன் மனைவிக்கு தெரியாமல் தன் தாய் தந்தைக்கு கப்பனமா? அடை, தாய் தந்தைக்கு தெரியாமல் மனைவிக்கு ரூபா கொடுக்கலாம். எங்க அம்மா சத்தம் போடுவாங்க, அதனால அவ்வளவுதான். அது யோகியதை இருக்கிறது. தான் புள்ள ஓவரா செலவழிச்சிடக்கூடாது, அம்மா சத்தம் போடலாம், தகப்ப தடுக்கலாம், அந்த அவர்களுக்கு அந்த ரைட்ஸ் இருக்குது. ஏன் அத்தாக்கு அம்மாக்கு கொடுக்க கூடாதுன்னு சொல்ல உனக்கு என்ன உரிமை? உனக்கு என்ன யோகியதை? யாராவது கேட்குறான்? நல்லா யோசிச்சு பாருங்க. அந்த மானுக்கலியா வீக்க நாங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீயும் உன் சொத்தும் உன் தந்தைக்கு சொந்தமானவர்கள். எப்படிப்பட்ட வாசம் பார்த்தீங்களா? அடே, நீ மட்டும் இல்ல, உன் சொத்து மட்டும், நீனும் உன் தந்தைக்கு சொந்தம், உன் சொத்தும் சொந்தம். நீ எந்த அந்த சொத்து உங்க அத்தாக்கு தான், மாப்பாக்கு தான். அப்படின்னா என்ன அர்த்தம்? இதற்கு அர்த்தம் என்ன? என்னுடைய சொத்தை என் தந்தை எடுத்துக் கொள்ளலாம். நான் உயிருடன் இருக்கும் பொழுது என் தந்தையின் சொத்தை நான் எடுக்க முடியாது. அவர் காலத்திற்கு பிறகுதான் எடுக்க வேண்டும். யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய விஷயத்தை இஸ்லாம் பேசுது. கண்டதை பேசிட்டாலே எவ்வளவு முக்கியமான விஷயம் இது. நீனு ஒரு காலத்தில் பெற்றோராய் உன் புள்ள பெருசாய் நீ கிழவன் கிளவி ஆக போறிய, நடக்குமே? எப்பேற்பட்ட விஷயம் இது. அந்த மானுக்கலி அப்படிக்க, நீயும் ஒரு சொத்தும் உன் தந்தைக்கு சொந்தமானவன். அல் மர்அத்து ராயத்துல் யஹ்லி ஸௌஜி பைத்திஹா, ஒரு பெண் தன் கணவனின் சொத்தை பாதுகாக்க வேண்டும். ஒரு தகப்பன் தன் மகனின் சொத்தை எடுத்துக்கொள்ளலாம். ஒரு பெண் தன் கணவனின் சொத்தை பாதுகாக்க வேண்டும். நேர் மாற்றமாக எனக்கு தகப்ப எடுத்தா ஏன்னு கேட்க கூடாது. சரிப்பா, சரித்தா, சட்டையில் ஒரு 2000 வருஷம் யார் எடுத்தா? உங்க அத்தா, உங்க அப்பா. நான் தான் அப்பா எடுத்தேன். சரிம்மா, பரவாயில்ல, போதுமா? அப்படி கேட்க. பொண்டாட்டி எடுத்தா ஏன் எடுத்த கணக்கு கேட்கலாம். தெரியுமா? ஏன் கருத்தா இது? என்னமோ ஏன் கருத்து மாதிரி பெண்களுக்கு கோவம் வரும். ஒரு ஊர்ல பேசும் பொழுது ஏற்கனவே என் புருஷா அத்தா அம்மானு குதிப்பாரு, இப்ப இவர் வேற இதை சொல்ல. நான் சொல்றேன், ஏன் கருத்தா? நபிகளார் சொன்னது, இறைவனும் இறை தூதரும் சொன்னது. உனக்கு கசப்பா இருந்தா அங்க கலந்துங்க, அல்லாட கலந்துங்க. அப்போ புருஷமா அத்தா பணத்தை எடுத்தா யார் எடுத்தா? நான் தான் அப்பா எடுத்தேன். சரி, பொண்டாட்டி எடுத்தா ஏன் எடுத்த அப்படி கேட்க. உல்டாவா நடக்கும். உல்டாவா, யார் பணத்தை எடுத்தா? அத்தா. உனக்கு எதுக்கு தருவா? அதான் 3 வேளை சாப்பிடல, அப்புறம் என்ன? தாப்பட்ட தாயிட்ட. பொண்டாட்டி நான் தாங்க எடுத்தேன். நீ தான் எடுத்தியா? போதுமா? 2000 ரூபாய் வேணுமா? என்ன கொடுமை இது? என்ன யோக்கியது இது? ரொம்ப கொடுமையான ஒரு செயல் இது. எவ்வளவு பெரிய ஆட்சி சுலைமான் நபி. ரப்பி அவுஸிஅனி அன் அஷ்குர நிஅமத்தக அல்லதி அன்அம்த அலைய வஅலா வாலிதைய. இறைவா, எனக்கும் என் பெற்றோருக்கும் நீ செய்த கருணையால் உனக்கு நான் நன்றி செலுத்த வேண்டும், அதற்காக எனக்கு உதவி செய்வாயாக. இப்படிலாம் கேட்கணும். சும்மா குரான்ல கேட்க, இந்த மாதிரி பயான கேட்கறதுக்காக சொல்லுது. கேட்டபடி நடக்க, இந்த பிரார்த்தனையை செயல்படுத்த அவரவர்கள். அதுக்கடுத்து ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். ஈசா நபி இறை தூதர், சுலைமான் நபி போல ஈசாவும் இறை தூதர். சுலைமான் நபிக்கு ஒரு வகையான அற்புதம் என்றால் ஈசா நபிக்கு வேறு வகையான அற்புதம். எந்தவித ஆணும் டச் பண்ணாமல் மரியம் என்ற அந்த பெண்மணி சீமாட்டி ஈசா என்ற குழந்தையை பெற்றெடுத்தார். கல்யாணம் முடிக்காம ஒரு பொம்பளை குழந்தை பெற்றெடுத்தா உலகம் என்ன ஆகும்? காரி துப்பாது, எள்ளி நகையாடி கேவலப்படுத்தாது, படுத்தும். படுத்தியது. அப்ப அந்த அம்மா சொல்லுது, அந்த மரியம் என்ற அந்த சீமாட்டி, அஷாரத்திலேஹி, என்னிடத்தில் எதுவும் பேசாதீர்கள், இதோ தொட்டில் இருக்கக்கூடிய குழந்தையிடம் போய் பேசுங்க. பிறந்த அன்னைக்கு தொட்டில் உள்ள குழந்தை எப்படி பேசும்? அவங்க கேட்க, அதை எப்படி பேசும்? அந்த குழந்தை பேசியதாக குர்ஆன் சொல்லு. அல்லாவுக்கு பேச வைக்க முடியாத விளங்கிடுங்க. நாக்கு பேசுறது நட்டு முடிவு எடுக்காதீங்க. என் நாக்கு பேசுறது இல்லை, என் நாக்கு பேசுன்னு நினைக்கலாம். அந்த நாக்குக்கு பேசும் ஆற்றலை குடைத்தவன் இறைவன். நாக்கெல்லாம் பேசுறாது.
நம்மளோட பெரிய நாக்கு தான் மாட்டுக்கு. பேசவா இது? மாடு. ஆடு பேசுதா? யானை பேசுமா? எவ்வளவு பெரிய நாக்கு. திமிங்கலம் நாக்கே கிட்டத்தட்ட 10 மீட்டர் 15 மீட்டர் இருக்கும். அவ்வளவு பெரிய நாக்கு. பேசுதா? நாக்கு பேசாது. அந்த நாக்குக்கு பேசும் ஆற்றலை கொடுக்க வேண்டும். அது படைத்தவனால் தான் முடியும். நம்மை படைத்தவன் தான் கொடுக்க முடியும். ஆடு மாடெல்லாம் பேசுனா என்ன ஆகுறது? ஒரு எருவு மாடு பேச முடிஞ்சா என்ன செய்யும்? அடிச்சா டே ராஸ்கர் ஏன்னா என்ன சொல்ற மிதிச்சிட போறாங்க. ஒத்துக்குமா எருவு மாடு? யானை ஒத்துக்குமா? அப்ப நாக்கு பேசாது. நாக்கெல்லாம் பேசணும்னு நினைக்காதீங்க. அல்லாஹ் நாட வேண்டும். அல்லாஹ் அந்த ஆற்றலை கொடுக்க. அதுவும் கண்கூட தெரியுது. சில பேருக்கு பேச்சு வரலையே. பேச்சு வராங்க செவிடா போயிடுறாங்க. செவிடா இருந்தா பேச்சு வராத. இதெல்லாம் நம்ம யோசிக்கணுங்கிற ஆங்காங்கே சில சோதனைகள் இருக்கும். அப்ப நாக்கு பேசாது. எது பேசுகிறது? அல்லாஹ் அந்த அனுமதியை கொடுக்க வேண்டும். அப்ப குழந்தையா பேச பெரிய ஆச்சரியம் கிடையாது. அல்லாஹ் நானா நடக்குமே. அப்ப அந்த தொட்டில் இருக்க குழந்தை பேசுது. கால இன்னி அப்துல்லா, நான் அல்லாஹ்வுடைய அடியார், அடிமை. ஆத்தானியல் கிதாப், எனக்கு வேதத்தை வழங்கி விட்டான். வஜாலனி நபியா, என்னை நபியாக்கி விட்டான், என்னை தூதராக்கி விட்டான். பிறந்த அன்றே ஈசா நபி. குழந்தையாக நபி என்றால் அது ஈசா தான். ரசூலுல்லாஹ்க்கு 40 வயசுக்கு மேலே இறை தூதர். ஈசா அலைஹிஸ்ஸலாம் பிறந்த அன்றே வேதம் கொடுக்கப்பட்டார்கள். குழந்தை என்னை நபியாக்கி விட்டான் அப்படின்னாங்க. அல்லாஹ் ஏன் பேச வச்சான்? பேச வைக்கலன்னு வைங்க, நான் எல்லா பேரும் வழிகெடுத்து நாசமா போயிடுவான். ஏன்? நாகூர் தர்காவில் படுத்த எந்த ஆணும் தொடாம எனக்கு புள்ளன்னு நிறைய மூணு வேலை வர ஆரம்பிச்சிருவான். அல்லாஹ் ஈசா நபியை பேச வச்சு ஆப்பு வச்சு விட்டான். பேச உன் பிள்ளை பேச பேசாது. அல்லாஹ்வின் தனிப்பட்ட அற்புதங்கள் இருக்க வேண்டும். அவன் கவனிக்க வேண்டும். ஒரு அற்புதத்தை நிகழ்த்தி காட்டுகிறான். கால இன்னி அப்துல்லா ஆத்தானியல் கிதாப் வஜஅலனி நபியா, நான் அல்லாஹ்வுடைய அடியார், எனக்கு வேதத்தை தந்து விட்டான், என்னை இறை தூதராக்கி விட்டான் சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க, மாதும் துஹையா பிஸ்ஸலாத்தி வஸ்ஸகாத்தி மாதும் துஹையா வௌசானி பிஸ்ஸலாத்தி வஸ்ஸகாத்தி மாதும் துஹையா வபர்ரம் பிவாலிததி அப்படிங்கிறார். நபியான உடனே முதல் சட்டம் இது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறை தூதரான உடனே முதல் சட்டம் வௌசானி பிஸ்ஸலாத்தி, நான் தொழ வேண்டும் என்றும் ஜகாத் என்ற தர்மம் கொடுக்க வேண்டும் என்றும், நான் உயிருடன் இருக்கும் பொழுதெல்லாம் பர்ரம் பிவாலிதத்தி, என் தாய்க்கு பணிவிடை செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளை இடுகிறான் அப்படின்னு அந்த புள்ள தெரியுமா? என்னது சொல்லுச்சு? தொழணும், ஜகாத் கொடுக்கணும், நான் உயிருடன் இருக்கும் பொழுதெல்லாம் என் தாய்க்கு நல்லதை செய்ய வேண்டும். நான் உயிருடன் இருந்து என் தாய்க்கு நல்லதை செய்யாவிட்டால் நான் செத்து போகலான்னு அர்த்தம். ஒருதான் தன் தாயை கவனிக்கல, நீ ஏன்டா உயிரோடு இருக்கன்னு கேட்கலாம் இஸ்லாமிய சட்டத்தில். உனக்கு கேட்கடா உயிர்? அத்தாவை கவனிக்க மாட்டியோ? பெத்தவங்களை கவனிக்க மாட்டியா? பெத்தவங்களை கவனிக்காம உன் மனைவி பக்கம் உனக்கே கல்யாணம், உனக்கே புள்ள அப்படி கேட்கலாம். அப்படிலாம் சொல்றாங்க. நான் தொட வேண்டும் என்றும் ஜகாத் கொடுக்க வேண்டும் என்று, நான் உயிரோடு இருக்கும் பொழுதெல்லாம் என் தாய்க்கு பணிவிடை செய்ய வேண்டும் என்று அந்த இறைவன் கட்டளை இடுகிறான் என்றார். இதுக்கு மேல வேணுமா? எத்தனை விஷயங்கள் இருக்குங்கிறிய? 1-2 இருக்கு. எத்தனை விஷயங்களை திருமறை குர்ஆன் பேசுகிறது. அதுபோல அன்பிற்குரியவர்களே, இது பொதுவான சட்டங்கள், தாயை பற்றி நிறைய விஷயங்கள் இருக்கிறது. அதுபோல இன்னொரு விஷயத்தை நான் சொல்லி அந்த இடத்துல முக்கியமான ஒரு விஷயம், உலகத்தில் ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் நீங்க வேண்டுமானால் மறுமையில் நீங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், இறந்த பிறகு உள்ளது. அது உலகிலேயே பாதுகாக்கப்படணுமா? நம்ம குடும்பம் நல்லா இருக்கணுமா? பெற்றோருக்கு நல்லதை செய்தால் நம்ம குடும்பம் நல்லா இருக்கும். என் மனைவி சொல்றா, உங்க அத்தா அம்மா கவனிக்காத, நீனும் நானும் நாசமா போயிடும் அப்படி சொல்லணும். நீ நான் நம்ம புள்ள நாசமா போயிடும். எங்க அம்மா கவனிக்கட்டா, எங்க அத்தா கவனிக்கட்டா. எப்படி இருக்குங்கிறீங்க நீங்க? எப்படி தைரியமா கொண்டே முதல் விடுறான்? கற்பனை கேட்ட பாருங்க. எங்க அத்தா அம்மா மோசம், தப்பு செய்யட்டும், நீ செய்யல, என்ன அக்கிரமம் பண்ண, அதை உங்க அம்மா ஜீர்ணிக்கல,
உங்க அத்தா ஜீர்ணிக்கல. சில பேர் நியாயம் பேசுவான். எங்க அம்மாக்கு என் தங்கச்சி பிள்ளைன்னா எடுத்து குஞ்சுவான், என் பிள்ளைய தூக்க மாட்டான். உன் பிள்ளைய எதுக்கு தூக்கணும்? உன் பிள்ளைய வளர்க்க வேண்டிய அவசியம் அவருக்கு கிடையாது. உன்னை வளர்த்ததற்காக செய். உன்னை வளர்த்தாங்கல்ல, உன் பிள்ளைய வளர்க்க வேண்டிய அவசியம் உன் பிள்ளைய நீ வளர்த்துட்டு போ. அவங்க இஷ்டம் இது. உன்னை வளர்த்ததற்காக செய். உன்னை வளர்த்தாங்கல்ல சொல்லு. ஏன்டி நான் வேணா எங்க அத்தா அம்மா வேண்டாமோ கேளு. என்ன தப்பு இதுல? இந்த உலகத்தில் நம் குடும்பம் நல்லா இருக்குன்னா தாய் தகப்பன் நம்ம துவா செய்து மட்டும் இல்லை, அவர்கள் நமக்காக அல்லாஹ்விடத்தில் கையேந்த வேண்டும். யா அல்லாஹ், என் புள்ள, என் மருமவா, என் பேரம்பத்தி நல்லா என்னை கவனிக்கிறாங்க, அவர்களுக்கு எந்த கஷ்டம் இல்லாமல் ஆக்கலாம் என்று என் தாய் தந்தை கேட்கும்படி நடக்க வேண்டும். அதுதான் இஸ்லாம். அத்தீன் வன் நசீஹா எல்லா சகோதரர்களும் எழுதி வச்சிருக்காங்க. பரி இல்லை. மார்க்கம் என்பதே பிறர் நலன் நாடல். பிறர் நலன்ல ஃபர்ஸ்ட் யாரு? தாய் தந்தை. மொத்த இஸ்லாம் அதுதானே. அது இல்லாம என்ன இஸ்லாத்தை பேச முடியும்? பெற்றோரை கவனிக்காமல் உனக்கு இஸ்லாமிய பேச்சு வேண்டி கிடக்கு அப்படின்னு அர்த்தம். உலகத்தில் நான் நல்லா இருக்கணும், அதுக்கே என் தாய் தந்தை கவனிக்கணும். அப்புறம் மறுமை, அதுக்கு ஒரு சான்று. 3 பேர்கள் நபிகள் காலத்திற்கு முன்பு குகையில் மாட்டிக்கொண்டதா கேள்விப்பட்டிருக்கீங்களா? கோயில போய் 3 பேர் மாட்டிக்கிறாங்க. அவரவர் அந்த குகையிலிருந்து தப்பிப்பதற்காக அந்த குகையின் வாயிலை பயங்கரமான பார்வாங்கள் அடைத்துக் கொண்டது அப்படிங்கிற அந்த சம்பவம். அவரவர் தாங்கள் செய்த நல்லறத்தை சொல்லி அந்த கஷ்டத்திலிருந்து நீங்கும்படி கேட்கிறார்கள். அதுல ஒரு ஆள், அல்லாஹும்ம கானலி அபவானி ஷைகானி கபீரானி, யா அல்லாஹ், எனக்கு வயது முறிந்த என்னுடைய பெற்றோர்கள், என் தாய் தந்தை, அவர்கள் எப்பொழுதும் அவர்கள் சாப்பிட்ட பிறகுதான் நான் சாப்பிடுவேன். யாரு? அவர் சொல்றார், அல்லாஹ், யா அல்லாஹ், எங்க அத்தா அம்மா சாப்பிடாம நான் சாப்பிட மாட்டேன். நானும் என் மனைவியும் என் மக்களும் அதற்கு பிறகுதான் சாப்பிடுவோம். எதற்காக? நீ சொன்னா என்பதற்காக. அல்லாஹ்வுக்கு பயந்து ஃபப்ரிஜர்னாமான ஹனஃபிஹி, இதோ மாட்டிக்கொண்டது இக்கட்டிலிருந்து எங்களை காப்பாற்றுவாயாக. என் தாயை நான் கவனிச்சேன், என் தாய் கவனிக்கனா அவங்க சாப்பிட்ட பிறகு நான் சாப்பிட்டேன், அந்த ஒன்றுக்காக செய், அதுக்காக எங்களை காப்பாற்று. ஃபஹரஜு யம்ஷூன், அவர்கள் வெளியே வந்து நிம்மதியாக சென்றார்கள். தாய் தந்தை கவனிச்சா உலகத்தில் உள்ள கஷ்டமும் நீங்கும். நான் வச்சுக்கிறேன். இதுதான் அடிப்படை. இப்போ அந்த வசனங்களை வச்சு பாருங்க. முதல்ல சொன்ன வசனங்கள் எல்லாம் وما كان للمؤمنين ولا مؤمنة إذا قضى الله ورسوله أمرا أن يكون لهم الخيرة من أمرهم ومن يعص الله ورسوله فقد ضل ضلالا مبينا. அந்த வசனம் அல்லாஹ்வுடைய ஜட்ஜ்மென்ட். அல்லாஹ் சொன்ன முடிவுக்கு பிறகு மாற்று கருத்து இல்லை. இரண்டாவது என்ன? வகலா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யா, அல்லாஹ்வை தவிர யாரையும் வணங்கக்கூடாது, பெற்றோருக்கு நலன் நாட வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய தீர்ப்பு. அல்லாஹ் ஓகே. குறிப்பாக இந்த நேரத்தில் அல்லாஹ் சொல்றான், வைன் ஜாதாகரா துஷ்ரிக பிமா லைஸ லக பிஹி இல்முன் ஃபலா துதிஹுமா. இதுதான் இம்பார்ட்டன்டான முக்கிய விஷயம். பெற்றோர் ரொம்ப 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 முக்கியம், அதற்கு மேல் படைத்தவன் முக்கியம். ஆனால் பெற்றோருக்கு நல்லதை செய், பணிவிடை செய், உதவி செய். பெற்றோர்கள் எனக்கு எதிராக நடந்தால், படைத்தவனுக்கு மாற்றமாக நடந்தால் நடந்து போறாங்க, உங்களை நடக்கும்படி சொன்னால், உங்களை இணை வைக்க வேண்டும் என்று அவர்கள் கட்டாயப்படுத்தினால், நம்மளாம செய்யறோம், அத்தா அம்மா இணை வைக்க தூண்டுறாங்க, நம்மளை செய்ய சொல்றாங்க, ஃபலா துதிஹுமா, கட்டுப்படக்கூடாது, முடியாதுன்னு சொல்லி அது மாட்டோமா? என்ன குற்றம் செய்ய சொல்லாதம்மா, உனக்கு என்ன வேணுமோ கேளு. அம்மா கேட்குறாங்க, அத்தா ஒரு 1000 ரூபாதா, எதுக்குமா? ஆஸ்பத்திரி இன்னும் 2000 ரூபாய் வச்சுக்க. நீங்கள நான் கொடுத்துற வரைக்கும் போனோம், ஒரு 2000 பைசா கிடையாது, நான் கொடுத்துற பரவாயில்ல வச்சுக்கிறாரு. அத்தா சொல்றாரு, எத்தா பிரியாணி வாங்கிட்டா இந்தாங்க அத்தா,
பிரியாணி சாப்பிட்டு முடிச்ச பிறகு ஒரு குவார்டர் இருந்தாங்க அத்தா குவார்டர். அத்தாவுக்கு குவார்டர் கூட தரமாட்டியா அப்படி கேட்காரு. எத்தோ நீங்களும் நரம் போகக்கூடாது, நானும் போகக்கூடாது, நான் தரவும் மாட்டேன், உங்களை குடிக்க விடவும் மாட்டேன். ஏன்? லா தாத்தலி மஹ்லூகின் ஃபீ மாசியத்தில் காலிக். படைத்தவனுக்கு மாறு செய்யும் விஷயத்தில் படைக்கப்பட்ட யார் சொல்லையும் கேட்காது. அது பெற்றோராக இருந்தாலும் சரி, மற்றவராக இருந்தாலும் சரி, அரசாங்கமாக இருந்தாலும் சரி, படைச்சவனை மாற்ற முடியாது. சிலை செய்கிறாங்க. அப்பேற்பட்ட கான்செப்டில் இருந்து யா அல்லாஹ் உனக்கு மாற்றமாக எதற்கும் கட்டுப்படாமல் நீ சொன்ன அனைத்து விஷயத்திலும் பெற்றோருக்கு நலன் நாடக்கூடியவர்களாக எங்களை ஆக்குவாயா என்று நான் கேட்டதோடு என் பேச்சை முடிக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். Allah